இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் அலெக்சாண்டர் மாண்டர்ஸ் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என ஏராளமான மக்கள் தன்னிடம் கூறி வருவதாக தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் 2 நாள் விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்றுள்ளார். காசாவின் மவாசி கடற்கரையோர பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்துள்ளனர். வணக்கம். கெனடிய மத்திய அரசிற்கான தேர்தல் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அவ்வாறானதொரு நிலை ஒன்டாரியோ மாகாணத்தில் ஏற்படாது என ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக கட்சி தலைவரின் முடிவு குறித்து கடும் விசனத்தை வெளியிட்ட அவர், தங்களுக்கு கிடைக்கும் தாராளமான ஓய்வூதியத்தை மனதில் வைத்தே இவ்வாறான முடிவுகளை எடுப்பதாகவும் மக்கள் பற்றிய அக்கறையற்றவர்களே இவர்கள் என்று தெரிவித்துள்ளதோடு, ஒன்டாரியோ சட்டசபையில் இவ்வாறானதொரு விரைவான தேர்தல் இடம்பெறுவதற்கான காரணிகள் ஏதுமில்லை என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தில் மேற்கொள்ளப்படவிருந்த சுமார் 7500 ஏக்கர் காணி சுவீகரிப்பு நடவடிக்கையில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஒன்டாரியோ மாகாண முதல்வர் அலுவலகமும் மாகாண சபை உறுப்பினர்களும் ஈடுபட்டதற்கான விவகாரம் தற்போது மத்திய போலீசாரால் ஒரு குற்றவியல் விசாரணையாக எடுத்து செல்லப்படுகின்றது. கியூபெக் மாகாணத்தில் நீண்ட காலமாக லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் அலெக்சாண்டர் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என ஏராளமான மக்கள் தன்னிடம் கூறி வருவதாக தெரிவித்துள்ளார். தனது தொகுதி மக்கள் லிபரல் கட்சியை அடுத்த தேர்தலுக்குள் வழிநடத்தும் தலைவராக ட்ரூடோவை பார்க்கவில்லை என்று அலெக்சாண்ட்ரா கூறியுள்ளார். 9 ஆண்டுகளாக ஆட்சி செய்த ட்ரூடோ எதை சாதித்தார் என்பது தங்களுக்கு தெரியவில்லை என கெனடிய மக்கள் கூறுவதாக அவர் தெரிவிக்கிறார். கட்சி அல்ல, கட்சியின் தலைமைதான் பிரச்சினைக்கு காரணம் என்று கூறும் அலெக்சாண்ட்ரோ, ட்ரூடோ பதவி விலகினால்தான் கட்சி முன்னேறும் என்கிறார். கனடா பிரதமரும் லிபரல் கட்சியின் தலைவருமான ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என வெளிப்படையாக கருத்து தெரிவித்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அலெக்சாண்ட்ராவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் வாடகை குடியிருப்பாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் வாடகை தொகை 22% அதிகரித்துள்ளது என்ற வாடகை வீடுகள் தொடர்பான இணையதளம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது. இவை மாகாண வாடகை அதிகரிப்பு வழிகாட்டல்களை விடவும் அதிக தொகையில் உயர்த்தப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு வீட்டு உரிமையாளர்கள் கூடுதல் அளவில் பணம் சம்பாதிக்க அனுமதிக்கப்படக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3 அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் கெனடிய சராசரி வாடகை தொகை $1472 காணப்பட்டதாகவும் தற்பொழுது அந்த தொகை $1761 மாற்றமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு ஒன்று வெற்றிடமாகும் போது பொது கட்டுப்பாட்டுக்கு அமையவின்றி தாங்கள் விரும்பிய தொகையில் வீட்டு வாடகை அதிகரிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் அநேகமான வீட்டு உரிமையாளர்கள் வீடுகள் வெற்றிடமாகும் போது வாடகை தொகையை வெகுவாக உயர்த்திக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. வேலை நிறுத்த அச்சம் காரணமாக கெனடிய பிரதான விமான நிறுவனம் அடுத்த வாரத்தில் இருந்து சேவை குறைப்பை மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவின் விமான சேவைகளில் 60% மேலான சேவைகளை வழங்கும் ஏர் கனடா விமான நிறுவனத்தின் விமான ஓட்டிகள் தற்போது தொழிற்சங்கத்திற்கும் விமான நிறுவனத்திற்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் முறிவடையும் பட்சத்தில் வேலைநிறுத்தம் நடைபெறலாம் என காரணத்தால் பல விமான சேவைகளில் குறைப்புகளை மேற்கொள்வதை விரைவில் ஆரம்பிக்கலாம் என நம்பப்படுகிறது. கனடாவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள் கற்கை திட்டம் மற்றும் தற்காலிக தொழிலாளர்கள் திட்டம் ஊடாக வந்த சுமார் 70,000 பேரில் இருந்து 1 லட்சம் வரையானவர்கள் பலத்த சிக்கல்களை எதிர்நோக்குவார்கள் என தெரிய வருகிறது. குறிப்பாக நிரந்தர வதிவுடைமை பெறுவதற்கான புள்ளிகளை இவர்கள் பெற முடியாத அளவு கடினமான தன்மை காணப்படுவதால் பலரும் திருப்பி செல்ல வேண்டிய நிலையே ஏற்படலாம் என தெரிய வருகிறது. கடந்த வாரம் கெனடிய பிரதமர் இந்த திட்டங்களில் ஆட்குறைப்பை மேற்கொள்வது குறித்து அறிவித்திருந்தார். குறிப்பாக தற்காலிக வேலையாட்கள் திட்டத்தை நிறையவே மாறுதல்களுக்கு உட்படுத்தப் போவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வெளிநாட்டு மாணவர்கள் கற்கை திட்டம் மூலம் வருகை தந்தோர் மற்றும் தற்காலிக தொழிலாளர்கள் திட்டம் மூலம் வருகை தந்தோர் பலத்த சிக்கல்களை எதிர்நோக்குவதற்கான 1 வார காலத்துக்குள் பிரவேசிப்பதாக அவர்களில் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர்.
நிரந்தர வதிவுடைமை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படும் கட்டுப்பாடுகள் தேவைக்கு அதிகமானவை என்கிற கருத்தை இவ்வாறு பாதிக்கப்பட்டோர் பொதுமக்களுடன் பகிர்ந்து வருகின்றனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஐரோப்பிய ஒன்றியம் நேற்று தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. குறித்த அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள உண்மைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பான அறிக்கை தொடர்பில் பிரித்தானியாவும் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கனடா, மலாவி, மொண்டேகுரோ, வடக்கு மெசிடோனியா, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தலைமையிலான குழுவும் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொலை செய்ய முயற்சிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸக்க குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினால் இந்த கொலை சதி முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற போது திஸ்ஸ குட்டியாராய்ச்சி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் மஹிந்த ராஜபக்ஷவின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அவரது பாதுகாப்பு என்பனவற்றை இல்லாமல் செய்து இந்த சூழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க ஆயத்தமாகி வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த சதி திட்டத்தின் உண்மை நிலையை அம்பலப்படுத்துமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. ஆகவே பாதுகாப்பை பலப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்புக்கு வலியுறுத்தியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதியான ரேணுக பெரோரா அண்மையில் தெரிவித்தார். நிதித்துறையில் ஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான 2 துணை திட்டங்களின் கீழ் ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் இருந்து $400 மில்லியன் அமெரிக்க டாலர் கொள்கை அடிப்படையிலான கடனை பெற 9/25/2023 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 2023க்குள் முதல் துணை திட்டத்திற்கான $200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகை வழங்கப்பட்டுள்ளது. அதன் இரண்டாவது துணை திட்டத்தின் கீழ் $200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகையை பெறுவதற்கு 12 கொள்கைகள் முடிக்கப்பட வேண்டும். மேலும் தற்போது அந்த செயல்பாடுகளில் பெரும்பாலானவை முடிக்கப்பட்டுள்ளன அல்லது முடிவதற்கான இறுதி கட்டத்தில் உள்ளன. இதன்படி நிதித்துறையின் 2வது உப திட்டத்தின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் இருந்து $200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெறுவதற்கு நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்துதல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. குறித்த கலந்துரையாடல் மாவட்ட கிளை அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் குருகுல ராஜா, பிரதேச சபைகளின் முன்னாள் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய நியமிக்கப்பட்ட குழு கூடாமலேயே கட்சியின் ஆதரவு அறிவிக்கப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். 2024 வருடத்துக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை இலக்காக கொண்ட அனைத்து மேலதிக வகுப்புகள், விரிவுரைகள் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்தும் செப்டம்பர் 11 நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள பரீட்சைகள் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. அத்துடன் புலமை பரீட்சைக்கான ஊக்கத்தின் அடிப்படையிலான வினாக்கள் அடங்கிய வினா பத்திரங்களை அச்சிடுவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதித்துள்ளது. பரீட்சை வினா பத்திரத்தில் உள்ள வினாக்களை தருவதாகவோ அல்லது அதற்கு சமமான வினாக்களை வழங்குவதாகவோ சுவரொட்டிகள், பதாகைகள், கையேடுகள் மூலம் வெளிப்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
மேலும் அவற்றை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்வதற்கும் பகிர்வதற்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவ்வறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாட்டின் அனைத்து பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மூடப்படவுள்ள பாடசாலைகள் மீண்டும் எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாக்களிப்பு மத்திய நிலையமாக பயன்படுத்தப்படவுள்ள பாடசாலைகள் செப்டம்பர் 19ஆம் தேதி பாடசாலை நேரத்தின் பின்னர் தேவைக்கேற்ப கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் உரிய காலப்பகுதிக்குள் மாத்திரம் மூடப்பட வேண்டும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் 2 நாள் விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்றுள்ளார். அவருடன் அமீரகத்தின் பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் இந்தியாவுக்கு சென்றுள்ளது. பட்டத்து இளவரசராக முதல் முறையாக இந்தியா சென்ற அவருக்கு டெல்லியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் அவரை மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வரவேற்றார். பின்னர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அபுதாபி பட்டத்து இளவரசர் டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்துள்ளனர். இந்நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவையும் அபுதாபி பட்டத்து இளவரசர் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். டெல்லியில் இன்றைய நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு நாளை மும்பை செல்லும் பட்டத்து இளவரசர் அங்கு இரு நாடுகளின் வர்த்தக பிரமுகர்கள் பங்கேற்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். அக்டோபர் 2 மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது போதை ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. மது ஒழிப்பில் உடன்பாடுள்ள அனைவரும் இணைய வேண்டும், அதிமுக கூட இணையலாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் மனித வளத்தை பாழ்படுத்தும் மதுவை அரசை விற்பது தேசத்துக்கு விரோதமான செயல் என்றும் மது ஒழிப்பில் உடன்பாடுள்ள அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுவாச கருவிகள் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. 72 வயதான சீதாராம் யெச்சூரி சுவாச குழாய் தொற்று காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல்துறை நிபுணர்கள் அடங்கிய மருத்துவர்கள் குழு அவரது உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. சீதாராம் யெச்சூரி கடந்த மாதம் 19ஆம் தேதி நிமோனியா காய்ச்சல் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கும் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அண்மையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நிகழாண்டில் ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகை காலத்தில் நெய் மற்றும் இனிப்பு வகைகள் உட்பட ஆவினின் பொருட்கள் விற்பனையை 20 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை அதிகரிக்க ஆவின் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தமிழக மக்களுக்கு பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை செய்யும் பணியில் ஆவில் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் வாயிலாக தினசரி சுமார் 34 லட்சம் லிட்டர்களுக்கு மேல் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இப்பாலை பதப்படுத்தி ஆரஞ்சு, பச்சை, நீலம், ஊதா நிற பாக்கெட்டுகளில் அடைத்து அவை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இது தவிர பால் உப பொருட்களான வெண்ணெய், நெய், தயிர், பால்கோவா உள்பட 200க்கும் மேற்பட்ட பொருட்களை தமிழகம் முழுவதும் உள்ள 27 ஒன்றியங்கள் வாயிலாக தயாரித்து ஆவின் பாலகங்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்கிடையே நிகழாண்டில் ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகை காலத்தில் சிறப்பு இனிப்பு வகைகள், கார வகைகள் விற்பனையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் இன்று மாலை 5 மணிக்குள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே பணிக்கு திரும்புவோம் என்று மேற்கு வங்க பயிற்சி மருத்துவர்கள் சங்கம் உறுதிபட தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக 7000 மருத்துவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேற்கு வங்க பயிற்சி மருத்துவர்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே நீதிமன்றத்தின் உத்தரவை பரிசீலனை செய்வோம் என்றும், இல்லையெனில் முட்டுக்கட்டையை முடிவுக்கு கொண்டு வர அரசாங்கம் விரும்பவில்லை என்றே நாங்கள் புரிந்து கொள்வோம். அப்படியானால் மாநிலம் முழுவதும் ஏற்படும் சூழ்நிலைக்கு நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பாக்குவோம் என தெரிவித்துள்ளனர்.
இந்தியா அனைத்து தரப்பினருக்கும் நியாயமான இடமாக மாறும்போது இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சி யோசிக்கும். இப்போது இந்தியா நியாயமான இடமாக இல்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய ராகுல் காந்தியிடம் இந்தியாவில் இடஒதுக்கீடு இன்னும் எத்தனை காலம் நீடிக்கும் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறாக அவர் பதிலளித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி 3 நாள் பயணமாக ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா சென்றடைந்தார். பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக மாணவர்களுடன் உரையாடினார். காசாவின் மவாசி கடற்கரையோர பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்துள்ளனர். அப்பகுதி ஹமாஸ் தீவிரவாதிகள் முக்கிய கமாண்டோக்கள் சிலர் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததால் அங்கு தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 10 தொடங்கிய காசா மீதான இஸ்ரேலின் போரில் 40,972 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 94,761 பேர் காயமடைந்துள்ளனர். ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1139 ஆகும். அதே சமயம் 200க்கும் அதிகமானோர் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். 11 மாதங்களாக அங்கு போர் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுதலை செய்யக்கோரி பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியினர் பேரணி ஒன்றை நடத்தியுள்ளனர். இதன்போது பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இம்ரான்கான் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இம்ரான்கானை விடுதலை செய்யக்கோரி அவரது கட்சி ஆதரவாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல்களின் போது வாக்காளர்கள் மனித உரிமைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்டெக்கர் டர்க் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலகளாவிய ரீதியில் தேர்தல்களில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் மனித உரிமை விவகாரங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர், அரசியல் மேடைகளையும் வேட்பாளர்களையும் தெரிவு செய்யும் போது அடிப்படை உரிமைகளின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். சில தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் சில தேர்தல்களில் மக்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் அனைத்து வாக்காளர்களும் தங்களுக்கு முக்கியமான விடயங்களை மனதில் வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும், வீடுகளில் வசிப்பது, சிறுவர்களின் கல்வி, அவர்களின் சுகாதாரம், வேலை, நீதி, சூழல், வன்முறையில் இருந்து விடுபடல், ஊழலுக்கு தீர்வை காணுதல் ஆகியன இவை அனைத்தும் மனித உரிமை விடயங்கள் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் இணைந்து செயல்பட இந்தியாவும் சீனாவும் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகரில் கிழக்கத்திய பொருளாதார அமைப்பின் வருடாந்திர மாநாடு நடைபெற்றது. இதில் ரஷ்யாவின் அணுசக்தி கழகமான ரோசாடோம் அமைப்பின் தலைவர் அலெக்சி லிகாசோவ் பேசும்போது, நிலவில் சிறிய அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இது 1/2 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும். இதில் இணைந்து செயல்பட சீனாவும் இந்தியாவும் விருப்பம் தெரிவித்துள்ளன. பல சர்வதேச விண்வெளி திட்டங்களுக்கு அடித்தளம் அமைக்க நாங்கள் முயற்சித்து வருகிறோம் என்றார். இந்த செய்தியை ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸை மேற்கோள் காட்டி யுரேஷியன் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்தியா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் ரஷ்யா, யுக்ரைன் நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். யுக்ரைன் சென்ற பிரதமர் மோடி யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை, வெறும் பார்வையாளராக ஒதுங்கிக் கொள்ளவும் இல்லை, அமைதியின் பக்கமே இந்தியா உள்ளது என இந்த பயணத்தில் மோடி சுட்டிக்காட்டினார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை பிரதமர் மோடி முன்னெடுத்துள்ள நிலையில் இந்தியாவிற்கான யுக்ரைன் தூதரக அதிகாரி அலெக்சாண்டர் வெளியிட்டுள்ள தகவலில், இந்த ஆண்டு இறுதியில் அரசுமுறை பயணமாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்தியா செல்ல வாய்ப்புள்ளது என்றார். பிலிப்பைன்ஸில் உருவான யாகி சூறாவளி சீனாவை தொடர்ந்து வியட்நாமை தாக்கியது. வடக்கு வியட்நாமின் குவாங்னின், ஹைடாங் மற்றும் ஹோபின் ஆகிய கடலோர மாகாணங்களை குறிவைத்து யாகி சூறாவளி வீசியது. மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி தலைநகர் ஹனோயில் யாகி சூறாவளி கரையை கடந்துவிட்டது. வியட்நாமில் இந்த ஆண்டு மிக பயங்கரமான புயலாக கருதப்படும் யாகி அந்த நாட்டை முழுவதுமாக உலுக்கியது.
இந்நிலையில் அங்குள்ள மலைப்பாங்கான காவ்பாங் மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனிடையே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் ஒன்று 2 துண்டுகளாக உடைந்து ஒரு பகுதி ஆற்றில் மூழ்கியது. அப்போது அந்த பாலத்தில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று ஆற்றில் விழுந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இந்த பேருந்தில் பயணித்த 20 பேரும் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த மீட்பு படைத்துறையினர் பயணிகளின் உடல்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வியட்நாமில் சூறாவளி பாதிப்புக்கு பலியானோர் எண்ணிக்கை தற்போது 64ஆக உயர்ந்ததாக அந்த நாட்டின் பேரிடர் நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. இத்துடன் TVIயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.